இந்த ஸ்கூல்ல பொண்ணுங்க எல்லாரும் லஞ்ச் டைம்ல கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு மட்டும் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எழுந்து போயிருப்பா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சாப்பாடு சாப்பிட்ட எல்லா பொண்ணுங்களும் அப்படியே அசையாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுல ஒரு பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து 10 பொண்ணுங்க மட்டும் என் கூட வாங்கன்னு அவங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஜன்னல் வழியா பார்க்கும்போது மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு இறந்து போகுது. உடனே டீச்சர் அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போயிட்டு இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த 9 பொண்ணுங்களும் மாடியோட இதுல கீழே குதிக்கிறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர் வாட்ச்மேன் அவங்க எல்லாருமே காப்பாத்துறதுக்காக உடனே மொட்டை மாடிக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அந்த ஸ்கூல் பொண்ணுங்க சாப்பிடுற மதிய சாப்பாட்டுல எவனோ ஒருத்தன் வசி மருந்து கலந்து இந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரையுமே தன்னோட பேச்சை கேட்கற மாதிரி விஷயப்படுத்தி வச்சிருக்கான். இப்ப இந்த பொண்ணுங்களை யார் காப்பாத்த கிட்ட வந்தாலும் அவங்க தானாவே கீழே விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதனால அந்த பொண்ணுங்களை யாருமே எங்க கிட்ட வராதீங்கன்னு சொல்லும் போது அந்த வாட்ச்மேன் கேட்காம கிட்ட போனதுல 2 பொண்ணுங்க கீழே விழுந்து இறந்து போகுது. இது மட்டும் இல்லாம சாயங்காலம் 3 மணி ஆனதும் எல்லாருமே கீழே ஊத்தி இறந்து போயிடணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். அங்க இருந்த டீச்சர்ஸ்க்கு இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும் போது சரியா 3 மணியுமே ஆகிருது. அவ சொன்ன மாதிரியே அந்த எல்லா பொண்ணுங்களுமே ஒரே நேரத்துல கீழே ஊத்தி இறந்துமே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல மிச்சம் இருக்க பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பாட்டுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிருங்க.